வணக்கங்க. கொங்கு நாடு ஸ்டைல் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 50% வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் முத்தின தேங்காயாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடாயில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. ஒரு 80% நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு முட்டையை உடைச்சி அதில் சேர்த்துருங்க. வேக வச்சும் முட்டையை இதில் சேர்த்திக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிட்டேன். முட்டையை சேர்த்துனதுக்கப்புறம் கலந்து விடாமல் ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும், மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தாளிச்சு கொட்டிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான கொங்கு நாடு ஸ்டைல் முட்டை குழம்பு ரெடி.